அது
ஜாயின் பண்ணாத ஃபோன் வெயிட் பண்ணுங்க. ஓகே, கரெக்டாக நேற்று சொன்ன விஷயத்தோட சொல்றேன். நேற்று வந்து நான் என்ன படிக்கிறேன் சொல்லிச்சுன்னா, இது என்ன பேர் ஏஆர் நாயரி வந்து சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, நோட்ஸ் கொடுக்கல. ரைட், ஓகே. என்னென்றால் இப்ப நாங்கள் யூடியூப் வந்து என்னதுக்கு யூஸ் பண்ணாங்க, யூப்ளாய் வந்து என்னதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால், என்னது பயன்படுத்தாங்க கலக்கும் தகவல் திரவத்துக்கு பயன்படுத்தினாங்க. இப்ப நாங்கள் இந்த ஏஆர் நாயரி பயன்படுத்த போறது வந்து என்னதுக்கு கலக்கும் தகவல் உள்ள திரவத்துக்கு நாங்க என்ன செய்யலாம், சாரட சீர்திருத்தத்துக்கு பயன்படுத்தலாம். ரைட், அதுக்கு நாங்க என்ன செஞ்சாங்க, ரெண்டு பாத்திரம் எடுத்தினாங்க. எடுத்து போட்டு இதுல வந்து சாரடத்தை துணிய வேண்டியது நான் ஒயில் ஒன்று சாரடத்தை துணியோட எடுத்துக்கினால் ஒயிலாதுல விடுவேன். இதுல வந்து என்னடா போட்டார் என்ன நீருண்ட நீர் எதுக்கு எடுப்பேன், நீர் சார்பா தான் நான் கணிக்க போறேன். அப்ப இங்க வந்து நீர் வந்து இருக்கு. அப்ப அடுத்த என்ன செய்யணும்னா இதுல குழாய் வந்து எடுத்துட்டு இதுல ஒரு கவ்வி மாதிரியான ஒரு அமைப்பு தான். இந்த குழாய் வந்து அப்படியே வேற சரியா. அப்ப இதை நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த இடத்துல என்ன அமுக்கம் இருக்க போகுதுன்னா வளிமண்டல அமுக்கம் இருக்க போகுது. அதே மாதிரி இதுல என்ன இருக்க போகுதுனால் வளிமண்டல அமுக்கம் வந்து இருக்க போகுது. சரிதானே? ரைட். அப்ப வளிமண்டலத்தை திறந்திருக்கக்கூடிய வளிமண்டல அமுக்கம் இருக்கும். வளிமண்டல அமுக்கம் வந்து தாக்கி கொண்டிருக்க போது அப்ப இந்த இடத்துல என்ன செய்ய போனால் அதே அமுக்கம் தான் இருக்கு. இருபத்தி ஒரே கிடைமட்டத்துல வந்து ஒரே அமுக்கம் எடுத்துட்டு பாத்துறாங்க. சரியா? என்னன்னு சொல்லியும் பாத்துறாங்க. சரி, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால், இதுல வந்து ஒரு ஊசி மாதிரியான ஒரு காட்டி ஊசி அமைப்பு கொண்டு இருக்கும். ரைட், ஒரு எக்ஸ் நீளமான ஒரு காட்டி ஊசி அமைப்பு இருக்கும். அதுல நோக்கம் வந்து சொன்னாங்க காட்டி ஊசின்ற அமைப்பு. அடுத்தது வந்து இதுக்கு பின்னுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ரீடிங் இருக்கு. ரீடிங் இருக்கும், அளவுடை போடப்பட்ட ஒரு போட் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இதே மேல இருக்க போது அளவுடை போடப்பட்ட போட் இருக்கு. என்ன செய்வீங்கன்னா அந்த கவ்விய கலடி போட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இந்த டியூபை வந்து நீங்க உறிஞ்சும் போது என்ன செய்ய சொன்னால் இது என்ன மாற்றம் நடக்கும். இதுக்குள்ள இருக்கிற திரவம் ரெண்டு செய்யும் போது உயரம் போதுன்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து உயிரன்னு சொல்லி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து உயர்வர். இவர் என்ன செய்ய போறார், நீர் வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னால் திரவத்தின் அதாவது ஒயிலின் அளவுக்கு உயராம கொஞ்சம் கீழமாக உயரும். காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா நீங்க இழுக்கிற அளவு வந்து மாற போறது இல்லை. அப்ப இவற்ற வெயிட் வந்து குறைவா இருக்க போகுது, அடர்த்தி குறைவெல்லும் இவர் அடர்த்தி வந்து கூடவா இருக்க போகுது. ஆகவே இவர் வந்து உயர்ற உயரத்தை விட இவர் உயர்ற உயரம் வந்து என்னவா இருக்க போது கூடவாக இருக்கும். ரைட், அப்ப இவற்ற உயரம்னு சொல்றது இதுதான் இவற்ற உயரம் இட்ஸ் நோட். இவற்ற உயரம்னு சொல்றது வந்து என்னவா இருக்க போகுது ஹெச் டபிள்யூன்னு சொல்லி இவ்வளவு. இப்ப இந்த நீளத்தை எழுப்போம் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா சரி. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால்
இதுல இருக்கிற வழியை நீங்க கொஞ்சமா ஒதுங்கினோம்னா இங்க வந்து வளிமண்டல அமுக்கம் வந்து இருக்க போறது இல்லை. ஆரம்பத்துல என்ன இருந்தது? வளிமண்டல அமுக்கம் இருந்தது. என்னடா வலிக்கு இது வந்து திறந்திருந்தது. வலிக்கு திறந்திருந்தபடியா இங்க வந்து வளிமண்டல அமுக்கம் தான் இருக்க போகுது. சரியா? ஆனா இப்ப வந்து வளிமண்டல அமுக்கம் வந்து இருக்க போறது இல்லை. இப்ப வேற ஒரு அமுக்கம் வந்து இந்த இடத்துல இருக்கும். டி நோட் என்ற அமுக்கம் இருக்கும். அதே அமுக்கம் தான் என்ன செய்ய போகுது? இதே இடத்துலயும் இருக்கும். இப்ப விளங்குதா? ரைட். அப்ப இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் என்னத்துக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனா இருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரே கிடைமட்டத்துல வந்து அமுக்கம் சமன். ஆக இந்த இடத்துல இருக்க அமுக்கம் இந்த இடத்துல இருக்க அமுக்கம் சமன். இந்த இடத்துல வலிக்கு திறந்திருக்கிற வளிமண்டல அமுக்கம் இந்த இடத்துலயும் வளிமண்டல அமுக்கம். இந்த இடத்துலயும் என்னவா இருக்க போகுது? வளிமண்டல அமுக்கம். அப்ப இதே இது பி என்ற இடத்துல எடுத்துக்கிட்டால் ஏயிலையும் பியிலையும் வந்து அமுக்கம் என்னவா இருக்க போகுது? சமனா இருக்க போகுது. அப்ப ஏயில இருக்கிற அமுக்கத்தை தர போறது நாங்க படிச்ச நாங்கள் ஏனென்றால் இந்த புள்ளிக்கு மேல் இருக்கிற திரவ நிரல்ந்த உயரம் தான் என்னவா இருக்க போகுது? அமுக்கத்தை தரும். திரவ நிரல்ந்த உயரம் சொல்லிச்சுன்னா இங்க என்ன உயரம்? திரவ நிரல்ந்த உயரம் வந்து அதன் மீனிங் வந்து திரவ நிரல்ந்த நிறை. அப்ப இந்த இடத்துல வரப்போற அமுக்கம் வந்து திரவ நிரல்ந்த அமுக்கம், சரி, திரவ நிரல்ந்த நிறை பிளஸ் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கமாக இருக்கும். இந்த இடத்துல என்ன பூஜ்ஜிய அமுக்கம் இல்லை, அமுக்கம் வந்து இருக்க போகுது. ஆகவே நான் இதை என்ன எழுதலாம் என்றால் ஹெச் நோட் ரோ இல்லைன்னு எழுதுறேன், இல்லாட்டி ரோ ஓ ரோ ஓ ஜி. இதுதான் இந்த இடத்துல வர போற திரவத்தால வர போற நிறை பிளஸ் அந்த இடத்துல வர்ற அமுக்கம் பி ஈக்குவல் டு இந்த இடத்துல இருக்க அமுகம் பி நோட். இந்த திரவத்தின் நிறை என்று சொல்லிச்சுனால் ஹெச் டபிள்யூ ரோ டபிள்யூ ஜி. இனி நடத்தி ரோ டபிள்யூ. சரியா? இந்த ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணிக்கல எனக்கு ஈக்குவேஷன் வரும். ஜிஜி கட் ஆயிடும், பி நோட் கட் ஆயிடும். ஹெச் நோட் ரோ நோட் ஈக்குவல் டு ஹெச் டபிள்யூ ரோ டபிள்யூ. இதுல நான் என்ன இப்ப இந்த பரிசோதனை நோக்கம் வந்து சார் எடுத்து துணியில தான் நோக்கம். சார் எடுத்து என்னத்துல சார் எடுத்து துணியில நோக்கம்? அந்த ஒயில்ட்டு சார் எடுத்து துணிய போறோம். அப்படின்னா ஒயில்ட்டு என்னத்தை கண்டுபிடிக்கணும்? அடர்த்தியை கண்டுபிடிக்கணும். அதான் அடர்த்தியை கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி நேரடியாக செய்யலாம். சார் எடுத்து துணிக்கலாம். சார் எடுத்து பிடிச்சனா என்ன? நீரின் அடர்த்தி சார்பாக ஒன்றின் அடர்த்தி அந்த கதைக்கும் போது சார் அடர்த்தியாக மாறும். அப்ப நீரின் அடர்த்தியின் மேல் என்ன அந்த ஒரு பொருளின் அடர்த்தி என்று சொல்லிச்சுன்னா அந்த பொருளின் வந்து சார் அடர்த்தி நான் சொல்லுவோம். சரிதானே? அப்ப நான் அப்படி இதை கன்வெர்ட் பண்ணி சொல்லி சொன்னால் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் சொல்லி சொன்னால் ஹெச் டபிள்யூ சமன் ஹெச் நோட் இன்டு ரோ நோட் ஓவர் ரோ டபிள்யூ மாறும். சரியா? அப்ப ஹெச் டபிள்யூ சமன் ரோ நோட் ஓவர் ரோ டபிள்யூ இன்டு ஹெச் நோட் ஆக இருக்கும். ஸோ y is equal என்ன வரப்போகுது? mx என்ற ஒரு சமன்பாடு வரப்போகுது. அப்ப நீங்க y is equal to mx என்ற கிராஃபை நீங்க குறிவீங்களாக இருந்தால், அதாவது ஹெச் டபிள்யூக்கும் ஹெச் நோட்டுக்கும் கிராஃப் குறிவீங்கன்னா ஒரு நேர்கோடு வரை கொண்டு வரும். அந்த நேர்கோட்டு வரைவில் இருந்து படித்திறனை நாங்க எடுக்க முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? சார் எடுத்து வரும். சரியா? ஏன் வந்து நாங்க வரைவு பெறுவோம்ன்ற விளக்கம் வந்து சொன்னோம். ரைட். ஒரு புள்ளியை வச்சு கொண்டே நான் என்ன செஞ்சு கொள்ளலாம்? ஹெச் டபிள்யூ தெரியும் பாருங்க, ஹெச் டபிள்யூ அளக்கலாம். ரோ டபிள்யூ ஆல்ரெடி தெரியும். ஹெச் நோட் வந்து நான் அளந்து கொள்ளலாம். அதே மாதிரி ரோ நோட்டை தான் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஒரு ஈக்குவேஷனை வச்சு நான் என்ன செய்யலாம்? ரோ நோட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனா அது ஒரு சிறந்த வழி இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் நான் அளவு எடுக்கும் போது என்ன வரலாம்? பழுக்கள் வந்து வரலாம். சரியா? சரியா? 1 மினிட். என்னடா எல்லாரும் ஒரு கொஞ்ச நேரம் வந்து லீவ் ஆகும்போது நான் திருப்பி ஜாயின் பண்றேன்னா